நம்ம ஜானுக்கு வந்து சீரியஸா எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா என்னோட ஃபேஸ்ல வந்துருச்சு. எனக்கு பயமா இருக்கு. இந்தா ஸ்நாக்ஸ் வாங்கின மாதிரி மாத்திரை வாங்கிட்டு போறேன். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோகமா இருக்கியா? சோகமா தான் நான் ட்ரை பண்ணேன், ஆனா முடியல. அத்தனையும் நடிப்பா. எனக்கு இவ்வளவு நான் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கேன், உனக்கு ஒரு சோகமே இல்ல, சோகமா நடிச்சிருக்கேன். இது ஆக்ஷன் மேடம். நடிக்காத, நீ உண்மையாவே நீ சோகமா இருந்தா எனக்கு தெரியும். சரியா? நீ தானே எனக்கு மருந்து எல்லாம் போட்டேன். நம்ம ஜானுக்கு வந்து ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து பயங்கரமா ஸ்கின் அலர்ஜி ஆயிடுச்சு, ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. இப்ப சிரிப்படுறதுக்குண்டு இல்ல, இப்போ எனக்கு நீ சொல்லப்போ சிரிப்படுது. பட் நிஜமாவே ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆஃப் த ஸ்கின் அலர்ஜி. எனக்கு இது ஸ்டார்ட் ஆகி 2-3 வீக்ஸ் மேலே ஆகுது. அப்போ ரொம்ப மைல்டா இருந்துச்சு. அப்போ என்ன சிறப்பாக வச்சாங்க ஸ்கின் டாக்டர் பார்க்க போனான்னு. நான் வந்து ஓகே ஊசி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டே இருந்தேன். பட் இப்போ ரொம்ப சம்மர்ல பயங்கரமா ஸ்வெட் ஆகி ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. ஸோ எதுக்காக மெயினா எடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸ் ஸ்கின் அலர்ஜி அதுவும் சம்மர்ல ரொம்ப வருது. நான் எனக்கு மட்டும் தான் நினைச்சு பார்த்தா என்ன சுத்தியே நிறைய பேருக்கு மைல்டா கிட்ட இருக்கிற ஒருத்தங்களுக்கே இருக்கு. மைல்டா தான் இருக்கு. அதுதான் சொல்றேன். ராம் ஃபர்ஸ்டே ட்ரீட் பண்ணிட்டாங்க. சோ அதனால மைல்டா தான் இருக்கு. எனக்கு வந்து முத்தி ரொம்ப மோசமாயி சொரிஞ்சுட்டே சுத்திட்டு இருக்கேன். சோ அதுக்கு ஹாஸ்பிடல் போய் ட்ரீட் பண்ணனும். சோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களும் உடனே ட்ரீட் பண்ணுங்க. அப்பதான் உடனே, அதாவது ஒரு இப்போ இதுன்னு இல்ல, ஸ்கின் அலர்ஜின்னு இல்ல, நார்மலாவே பிரச்சனையா ஃபீல் ஆகுது, ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்கு, பிசிக்கலி மென்டலி வாட் எவர் எது இருந்தாலும் உடனே போயிட்டு அதுக்கான ஆளை வந்து போய் பாருங்க. இன்கேஸ் உங்க வீட்டுல போய் பார்க்காதீங்க, அதுக்கான உங்களை பார்த்தா இன்னும் பிரச்சனையாகும். இன்கேஸ் உங்க வீட்ல வந்து மிக்ஸி சரியில்லைனா கூட உடனே போய் சரி பண்ணிடுங்க. நாங்க ஆனா ரொம்ப வருஷமா சரி பண்ணாம வச்சிருக்கோம். சரி பண்ணியாச்சு. சரியா? பண்ணிட்டோமா? ஆமா, நான் தான் பண்ணேன். குட் பாய். சோ ஃபைன். அதனால இன்னைக்கு ஹாஸ்பிடல்லாம் போய் ஏற்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஹோப் இது வந்து சீக்கிரம் சரியா நினைக்கிறேன். என்ன ஆச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ புரிஞ்சுட்டே தான் காட்டுறேன் நான் கூட. இப்போ நம்ம வீட்டுல போகலாம். ஃபர்ஸ்டா இருக்கு குட்டியூண்டு ஒரு பருவா ஆரம்பிச்சது, ஒரு சின்ன ஒரு டாட்ல ஆரம்பிச்சது. அது நான் சொரிஞ்சு இது ரிங் வார்ம்னு சொல்றாங்க, என்னன்னு தெரியல. பட் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி என் உடம்பு ஃபுல்லா இருக்கு. எனக்குமே ஆக்சுவலா வந்திருந்தது, இவளுக்கு வந்திருந்தது. ஃபர்ஸ்ட் டே, அதாவது இவளுக்கு ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி வந்து ஒரு சின்னதா ஒரு பரு மாதிரி கையில ஸ்டார்ட் ஆச்சு. அப்பவே நான் இவகிட்ட என்னன்னு சொன்னேன்னா, நமக்கு போயிட்டு ஒரு ஊசி இருக்கு, எனக்கு சின்ன வயசுல இதே மாதிரி வந்துச்சு, ஒரு ஊசி இருக்கு, அதை நம்ம போய் போட்டோம் அப்படின்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இவன் சொன்னா, இல்லடா எனக்கும் சின்ன வயசுல வந்திருக்கு, நான் ஊசிலாம் போடல, ஒரு வாரத்துல எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா. சரி ஓகே பாத்துக்கோ, ஆனா நான் சொல்றேன், சொன்ன பேச்சு கேளுன்னா அவன் கேட்கவே இல்லை. அப்புறம் அது ஒரு வாரத்துல என்னன்னா, இந்த ஒரு குட்டி பரு வந்து ஒரு 5 பருவா மாறிச்சு. இந்த சைஸ் இல்ல, இதோட கொஞ்சம் சின்ன சைஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம அந்த ஜாயிண்ட்ஸ், நம்ம பாடி ஜாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லா அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டே ஃபுல் பாடிக்கு ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அப்பயும் சொன்னேன், சொல்ற பேச்ச கேளு. நான் வந்து சின்ன வயசுல காலேஜ் படிக்கும் போது என்னாச்சுன்னா இதே மாதிரி தான் ஆச்சு. வீட்டு வைத்தியம் சொல்லிட்டு கத்தால கித்தால எல்லாத்தையும் போட்டு பார்த்தேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஒரு ஊசி இருக்கு, அதை டாக்டர் சொல்லுவாங்க, அதை போய் போடு சரியாயிடும் அப்படின்னு சொன்னேன். அப்ப நீ என்ன பண்ண, ஒரு வாரத்துல சரியாயிடும்டா அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்போ வந்து நான் என்னன்னா, சரி ஓகே நான் ஒரு க்ரீம் போட்டேன், அட்லீஸ்ட் அதையா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த க்ரீம் போட்டோம். குறையும் குறையுது. பட் எனக்கு ரொம்ப அரிக்குது, ஸ்வெட் ஆக அரிக்குது. சோ நான் சொரிஞ்சு அது பெருசாயிடுது. அதுக்கப்புறம் ஜெனரல் டாக்டர் போய் பார்த்தோம். அவங்க அது எப்போ அதை பத்தி பேசணும் கிடையாது. ஐயோ படுத்துறானே இல்ல, நான் பேசுறது எதை பத்தி உனக்கு தெரியும், நீ ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். எனக்கு வந்து சின்னதா ஒரு சிம்டம்ஸ் வந்துச்சு. ஏன்னா வெயில், வேர்வை, இது வர்றது வந்து தப்பே கிடையாது. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்கிறது தான் தப்பு. ஸோ அதுக்கு அடுத்து என்னன்னா, நான் எனக்கு குட்டியா வந்தோடனே ஓகே எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ட்டேன். இவன் வந்து என்னோட பொண்ணு வந்து பார்க்கல, போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நான் காட்டினேன். இதோ பாருங்க டாக்டர், தெரியுதா உங்களுக்கு ஒரு குட்டி டாட். இதை டாக்டர் கிட்ட காட்டும் போது அவன் பாக்குறா, பார்த்துட்டு என்கிட்ட கேட்கறா, இதுக்குதான் நீ வந்தியா, இது வந்தனாலதான் நீ ஊசி போட வந்தியா? எனக்கும் இந்த மாதிரி பயங்கரமா வந்துச்சு. உடனே போகணும் அப்படின்னு எனக்கு கூட்டு போயிட்டாங்க. போயிட்டு இந்த ஒரு புள்ளிக்காக போய் ஊசி போட்டு, அப்புறம் என்னையும் கழுத்து பிடிச்சு தள்ளி எனக்கும் ஊசி போட்டு மாத்திரை போட்டு மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. அந்த ஊசி போட்டது வந்து ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அது என்னன்னா, கையில வந்து ஐவி போடுவாங்கல்ல, பட் ஐவி அதாவது ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும், அதை வச்சு அதுல வந்து ஊசி வச்சு ஏற்றுவாங்க. பட் அப்படி பண்ணல, எங்களுக்கு டைரக்ட் இன்ஜெக்ஷன் வச்சு ஏத்துறாங்க. ஏன்னா உடனே அது ரியாக்ட் பண்ணும். அப்புறம் அது போட்டதுக்கு அப்புறம் ராமுக்கு கொஞ்சம் சரியாச்சு. ஏன்னா கொஞ்சம் எனக்கு நல்லா
எல்லாமே சரியாயிடுச்சு. இதுல ஒன்னும் குறைச்சல. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சரி பண்ணதுனால எனக்கு ரொம்ப முத்துனதுனால எனக்கு அந்த ஊசியை மாத்திர மருந்து எதுவுமே கேட்கல. ஸ்டில் எனக்கு இன்னும் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு ஸ்வெட் எங்கெல்லாம் ஆகுதோ எல்லா இடத்துலயுமே ரொம்ப ஹெவியா வருது. ஸோ இன்னைக்கு வந்து ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 1 month நானே முடிவு எடுத்துட்டேன். சரி ஹாஸ்பிட்டல் போலாம், இன்னைக்கு போய் நம்ம பார்த்துருவேன். எனக்கு பயம் வந்துருச்சு. அது இன்னைக்கு இல்ல, நான் நேத்துக்கே போலாம் அப்படின்ற. இல்லடா ஒரு நாள் பாப்போம், ஒரு நாளுக்கு அப்புறம் வேணா போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. எனக்கு இன்னொரு என்ன பயனா ஏதாவது தப்பா சொல்லி மனசு கஷ்டப்படுத்திடுவாங்களோன்னு நான் பயப்படுவேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இது ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு. இன்னைக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல பார்ப்போம். பார்த்துட்டு ஐ ஹோப் இது வந்து இது ஆக்சுவலா ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால பயப்படாத, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ நான் போய் ரெடி ஆகிறேன் ஷூட்டுக்கு. ஆக்சுவலா எங்க எட்டி பார்த்துட்டு இருக்கேன். இவன் ஏன் இவ்வளவு சடனா திரும்புறா? ஆக்சுவலா நான் சும்மா சொன்னேன், அவளுக்கு கொஞ்சம் கொடிய நோய் தான். இல்ல ஏழை இப்படி பண்றியா? இல்ல கிட்ட ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். சரியா நோயெல்லாம் சொல்ல வந்தாலும் ஆல்ரெடி நான் சம பயத்துல இருக்கேன். ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. என் வயிறு ஃபுல்லா இருக்கு. ரொம்ப மோசமான ஒண்ணுமே இல்ல, இந்த ஜஸ்ட் ஸ்கின் அலர்ஜி கொஞ்சம் மோசம் தான். சரியாகிறதுக்கு ஒரு 2 மாசம் ஆகும். காய் துப்பிடுற மூஞ்சில பாத்துக்காமா. சாவலாம் இல்ல, உண்மையை சொன்னேன். சோலி முடிச்சு 24 into 60 days ஆகும். 1 மணி நேரத்துல சரியாயிடும். அதுக்கு நீ என்ன டாக்டர் பார்க்கணும். நான் வருவேன். ஓகே, மேக்கப்லாம் போட்டேன். இவ்வளோ நேரம் ஃபன்னாக சும்மா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். இப்போ சீரியஸாக எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா என்னோட ஃபேஸில் வந்துருச்சு, இங்கே ஒரு ரவுண்டு ஃபேஸில் வந்துருச்சு. அதை மேக்கப்லாம் போட்டு தான் நான் நோட் பண்ணேன். நிஜமாக ரொம்ப பயமாக இருக்கு. ஏன்னா இந்த இடம் வந்த இடமே பார்த்தீங்கன்னா அப்படியே தோல் சுருங்கி ரொம்ப மோசமாயிடுச்சு. அந்த இடம் எனக்கு எங்கெல்லாம் இருக்கோ ஃபுல்லாக என் வயிறு ஃபுல்லாக இருக்கு இப்போ. ஸோ இப்போ ஃபேஸில் வரக்கூடாதுன்னு தான் நானும் ரொம்ப பயந்தேன். வந்துருச்சு. ஸோ 10 ஊசி நாள் நான் போட ரெடியாக இருக்கேன். ஓகே, ஸோ நாங்கள் அப்படியே வந்து எங்கள் ஸ்கின் அலர்ஜியை கூட நாங்கள் ஒரு பொருட்படுத்தாமல் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஷூட்க்கு வந்திருக்கோம். இந்த சாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுங்க. எல்லாம் பார்த்தாச்சு பார்க்க மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. கரெக்ட். பார்க்காதவங்க ஷாக் ஆகுது. எது நாய் வாழை மெச்சா மாதிரி கத்துற? This is the தளபதி saree tribute to our தளபதி. வர்ற மாதிரி And it's only available at www.thelabelay.com. என்னண்ணா பண்றீங்க? இந்த மரத்துல இருக்கிற அந்த பூ விழுறதுக்கு இங்க ஆட்டுறீங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். எதுக்கு இதுக்கு எல்லாம் என் தளபதிக்கு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்ன கொண்டு எங்க போனாலும் என்ன ஆனாலும் ப்ளீஸ் ஸ்டே ஹைட்ரேட்டட். ஸ்டே ஹைட்ரேட்டட். இப்போ வந்து ஸ்கின்னுக்கு நீ வந்து ப்ரெப்புக்காக கூலிங்காக வச்சுக்கிற உடம்ப. அதானே. ஆக்சுவலாக நிறைய இளநி குடிங்க, நிறைய தண்ணி குடிங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் காசே இந்த பிரச்சனைக்கு. ஆக்சுவலாக ஃபேஸ்ல 2 இடத்துல ஃபார்ம் ஆகுது. இன்னைக்கு தான் நாங்கள் டிஸ்கவர் பண்ணோம். நேஷனல் ஜியோகிராஃபி பண்ணலையா கொண்டு? தெரியாம மூடிட்டு இருக்க மாட்டேடா. ஃபேஸ்ல வரது தெரியாம ஃபேஸ்ல மேக்கப் போட்டேன். போயிட்டு ரிமூவ் பண்ணிட்டு இமீடியட்லி கிளம்ப வேண்டியதான். காற்று வாங்க போனேன். வேர்த்து வேர்த்து எரிதடி மாலாவா? எரிதடி பாடி ஃபுல்லி எரிதடி மாலால இருக்கேன். மூஞ்சுக்கு காத்து வருது, உடம்புக்கு காத்து போல. நானே உள்ள காத்து விட்டுக்கிறேன். பட் இப்படி உட்காரக்கூடாது. வெரி பேட், வெரி டேஞ்சரஸ். வெரி டேஞ்சரஸ். இப்படி உட்காரக்கூடாது. ஆனா ரொம்ப முடியலன்றதுலாம் நான் உட்காந்துக்கிறேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. நல்லா சுகமா இருக்கா? சும்மா இருக்கு. என்னத்த அப்படி பாக்குறீங்க? ரசிக்கிறீங்களா அக்காவை? இந்த பக்கம் நாங்க எல்லாரும் உட்காந்து பேசுறோம், அந்த பக்கம் எங்க அண்ணா. ஐயோ போக்கஸ் ஆகல, இருட்டாயிடுச்சு. அம்மாக்கு இப்பதான் தெரியுது ஃபேஸ்ல வந்தது. தெரியுதா ஃபேஸ்ல? அம்மா அடி பயமா இருக்கு. ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது, பயப்படாத. நான் சொரிஞ்ச உடனே தான் பயந்துட்டாங்க. எச்சு தொட்டு வச்சா சரியா போயிடும். அது ஒண்ணு இல்ல, எச்ச துப்பி காத்துல விட்டா தானா சரியா போயிடும். அவன் டெய்லி அப்படிதான் வச்சு பாப்பான். மூதேவிலா. ஓகே, வெற்றிகரமா ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. ஆஃப்டர்
ஃபைனலி ஆஃப்டர் 2 months ஆமா இப்ப எனக்கு மூஞ்சில இருந்து எல்லாமே சொரிய ஆரம்பிச்சிருச்சு. போயிட்டு என்னதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், என்னதான் எனக்கு பிரச்சனை அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஆர்வமா இருக்கேன். தயவுசெய்து ஊசி போடாம என்ன வேணா பண்ணிக்கோங்க ப்ளீஸ். வாய்ப்பில்லை ராஜா. ஊசி போட்டுதான் ஆகணும். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. போலாமா? இப்போ அவங்க சொல்றாங்களாம், மேடம் நீங்க வந்து உங்களுக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, நீங்க ஏசிலேயே இருக்கணும் அப்படின்னா. நான் ஏன் வந்து இதை சொல்றேன் அப்படின்னா, இது சரியான கஞ்சம்பட்டி ஆயிட்டா இப்போ. ஏசி போடுறதுக்கு அழுவுறா பாருங்க, அழுவ. உங்க வீட்ல எல்லாம் வந்து இபி பில் எவ்வளவு வரும்ன்றது தெரியல, கண்டிப்பா அதிகமா தான் வரும் சம்மர் டைம்ல, ஒத்துக்கிறேன். எங்க வீட்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது, இல்லன்னு நான் சொல்ல. எங்க வீட்ல எவ்வளவு வந்திருக்குன்னா 20,000 வந்திருக்கு. 20,000 வந்திருக்கு 2 மாசத்துக்கு. நான் என்ன சொல்றேன், நம்ம வாழ்றது ஒரு வாழ்க்கை. கரெக்ட்டா? என்னோட சினாரியோல தப்பாயிடுச்சு. இப்ப டாக்டர் வந்து உன்கிட்ட சொல்றாங்க வேர்க்கவே கூடாதுமா, உனக்கு என்னம்மா பண்ணுவேன்? ஃபுல்லா ஏசி போட்டுப்பா. அப்பளே நீங்க பாக்கலையே, கார்ல ஏசி நல்ல காலை பொளந்துட்டு வந்துட்டு இருக்கா இவன். இப்போ வந்து நான் போட்டுப்பேன், பட் முன்னாடி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு தெரியாததுனால நான் ஆஃப் பண்ணி வச்சேன். இப்போ ஓகே, எனக்கு புரிஞ்சு, நான் லைஃப கத்துக்கிட்டேன். அதாவது 20,000 ரூபாய் சேமிக்கிறேன்னு சொல்லிட்டு 50,000 ரூபாய் செலவு பண்ணக்கூடாது. அதனாலதான் நான் புரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டேன். இன்னும் நான் அசிங்கப்படுத்தாம மூடிட்டு வா. செலவு பண்றதோட இல்ல, ஊசி யாரு போட்டுப்பாங்க. வயசாயும் உனக்கு அந்த வில்லத்தனம் போல பாரு. இவதான் 4 ஊசி போடுறது. மானங்கிட்ட போயில இந்த ஸ்நாக்ஸ் வாங்கின மாதிரி மாத்திரை வாங்கிட்டு போறேன். நான் இங்க மனசு வருத்தம் உனக்கு சரி. 1 மாசத்துக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க, நல்ல சாப்பிடு சரியா. 1 மந்த்துக்கு ஊசி போடல, ஊசி வேணான்ட்டாருக்கா. 3 hours later. பானு கவலையா, உனக்கு மாத்திரை பத்தலையா? வேற மோடி என்னடா இது சொல்லி கொடுத்து கொச்சு மாத்திரையே நான் போட மாட்டேன். 1 மாசத்துக்கு இருக்கு மாத்திரை. என்ன சொல்ற? எவ்வளோ பெரிய மாத்திரை தானே. சும்மா இருடா. கண்ணு பட்டுருச்சு. நான் வெயிட் லாஸ் பண்றேன், கண்ணு வச்சுட்டீங்க போங்க. ஐயோ நான் இல்லையே. அழகா இருக்குது. பண்ணு பண்ணு பண்ணு. கேர் பண்ண ஆளு போய் இப்ப இச் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. எனக்கு இந்த க்ரீம் கொடுத்து இதை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இது மொத்தத்துக்கும் காரணம் ஒருத்தனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாருக்குண்டு கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லு சொல்லு. இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? எனக்கு ரேஷஸ் இந்த மாதிரி இருக்குடா அப்படின்னு சொன்ன உடனே குண்டு நான் சின்ன வயசுல இந்த ஒரு க்ரீம் போட்டேன். ஆமா நம்ம காலையிலேயே பேசியிருப்போம் அதை அந்த பத்தி. க்ரீம் போட்டா சரி, அது காலைல என்ன பேச்சு பேசுனா எப்படி வாய வச்சிருக்கு. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கலாம்? போனே டாக்டர் கேட்டாரு, என்ன மெடிக்கல் ஷாப்ல எந்த க்ரீம் வாங்கி போட்டீங்க அப்படின்னு. நான் சொன்னேன் கேண்டிட் பி போட்டேன் அப்படின்னு. காரி மூஞ்சிலே துப்புனாரு. வெளியே இதுக்கு போடணும், அது இதுக்கு தான் போடணும், உங்களுக்கு அதை போட்டீங்கன்னா அது அதிகமா தான் ஆகும், உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை காரணமே அந்த கேண்டிட் பி தான், அதை வாங்கி கொடுத்தவங்க செருப்பாடிங்க அப்படின்ட்டாரு. ஆக்சுவலா நான் வந்து டாக்டர் பார்க்க உள்ள போல. டாக்டர் பார்க்க போனது வந்து இவளும் அம்மா தான் போனாங்க. போயிட்டு வெளியே வந்தோடனே சொன்னோடனே நான் சும்மா விளையாடுறான்னு நினைச்சேன். அப்புறம் சீரியஸா சொன்னோடனே ஐ ஃபெல்ட் கில்ட்டி குண்டு. இல்லடி நான் சும்மா இப்ப விளையாடினேன். ஆக்சுவலா கோளாறு வந்து நான் கரெக்ட். நான் ஃபர்ஸ்டே ஹாஸ்பிட்டல் வந்துருக்கேன். அவர் சொன்னாரு இந்த கேண்டிட் பி எல்லாம் போடாம என்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணணும். எப்படி வாழ்ந்த மனுஷி. இப்போ இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேனே. பேசுனே போடாத போடாத கேட்டியா, எல்லாம் தலையெழுத்து. என்ன குண்டு ஃபுல்லா பேட்ச் ஒர்க்கா? அப்புறம் என் வயிற்றுல நான் பண்ற பேட்ச் ஒர்க்ல இடமே இருக்காது, குளிக்கிறீங்க தான் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கு மோசமா. அவர் நிறைய கழுவி ஊத்துனாருன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன் மேக்கப் போடலாமா அப்படின்னு. கூச்சமே இல்ல, ஒரே முறைதான் முறைச்சாரு. முறைச்சிட்டு அப்புறம் சொன்னாரு போடுங்க, உங்களுக்கு அதுதான் உங்க ஸ்ட்ரீம் ஆஃப் ஒர்க் போட்டு தான் வேணா போடுங்க, பட் அந்த ஏரியால ரொம்ப படாம பாத்துக்கோங்க அப்படின்னு இருக்காரு. என்ன மனுஷன். நிறைய டிப்ஸ் எப்படி பண்ணணும், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். சோப்பு கொடுத்து எப்படி குளிக்கணும் கொண்டு சொன்னாரு. அந்த சோப்புக்கு எப்படி குளிக்கணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ஸ்கின் கேரை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இவளுக்கு வந்து சோப்பை சப்ஸ்கிரைப் பண்ணாரு. அந்த சோப்பை நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுலயே 2 சோப்பு வாங்கி 2 சோப்பு டப்பா வாங்கி அதுல ஒரு சோப்பையும் ஒரு சோப்பு டப்பாயும் திருடிட்டான் பிச்சைக்காரப்பை. அதில் நான் சக்கரவர்த்தியடா. சோ அதனால அதான் வந்து நாங்க ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு இருக்கோம். அதனால உங்களுக்கும் இந்த சம்மர்ல நிறைய வருமா. இன்னொன்னு வேற அவர் சொன்னாரு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களை வந்து எல்லாரும் நினைப்பாங்க இந்த பொண்ணு குளிக்கவே குளிக்காது போல அப்படின்னு நினைப்பாங்க. அது உண்மைதான், நீ குளிக்க மாட்டேன்.
எப்படிதானோ நான் டெய்லி குளிக்காதவங்க நல்லா இருக்கான், குளிக்கிற எனக்கு என்ன எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் டெய்லி குளிச்சிருவேன், எனக்கு அதிகமா ஸ்வெட் ஆகும். அதுவும் அவர் சொன்னாரு, இது மோஸ்ட்லி ரொம்ப ஸ்வெட் ஆகிறவங்களுக்கு தான் வரும், உங்களுக்கு நிறைய ஸ்வெட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால ஸ்வெட் ரொம்ப ஆகுதுன்னா தொடச்சுக்கோங்க, ஸ்வெட்ல ரொம்ப இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு. ஆக்சுவலா நிறைய டிப்ஸ் சொன்னாரு. வந்து இதை பத்தி ஒரு டீடைல்டான இது வந்து கீர்த்தி ஸ்ரோத்தால ஷேர் பண்ணாங்க. நிறைய பொண்ணுங்க நிறைய பசங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்டிமேட் ஹைஜீன் ஆக்சுவலா இது கண்டிப்பா. சோ அதனால நிறைய பேருக்கு இந்த ஜாயின்ஸ்ல இந்த வெஜைனல் ஏரியா கிட்ட இந்த மாதிரிலாம் நிறைய வரும். சோ அதனால இட்ஸ் a nice idea. Thank you so much. நோ மென்ஷன் சார். நான் டீடைலா எனக்கு என்னலாம் சொல்லிருக்காங்கன்றத சொல்றேன், நீங்க அது ஃபுல்லாத்தையும் பாருங்க. பட் ஆனா கண்டிப்பா டாக்டர் நீங்க போய் கண்டிப்பா பாருங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்து சரியானதுக்கு அப்புறம் சொல்றேன். சரிங்கோ. சோ இதுதான் என் விஷயம். இப்படி ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்ட நான் இந்த நீ யூஸ் பண்ண அதே கிரீம் தான் நானும் யூஸ் பண்ணேன். ஆனா எனக்கு சரியாயிடுச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, எரும மாட்டு தோல் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லாம நீ மனுஷ தோல் வச்சிருக்க, நீ இதை யூஸ் பண்ணாத அப்படின்ட்டு. ரைட் விடு. ஆக்சுவலா இன்னொரு ஃபன்னு உண்டு, உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னது? ஜெனரல் டாக்டர்கிட்ட போயிட்டு நான் ஊசி கேட்டேனே. ஒரு பைத்தியம். முன்னாடி போன ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஒன்னு சஜஸ்ட் பண்றாங்க. சார் கேக்குறாரு, நம்ம ஏன் கேண்டிட் பி போடக்கூடாது அப்படின்னு. நம்ம ஏன் போடக்கூடாது, அவங்களுக்கு புண்ணு வந்து இல்ல என்னன்னா நான் பேசிக்கா நான் பண்றது தப்பு தான், நானே அதை ஒத்துக்கிறேன், அது பண்ணக்கூடாது. பட் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்க ஏன் எனக்கு இந்த ஊசி போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். டாக்டர் மேலிங்களையும் பார்த்துட்டு, தம்பி நீங்க பொத்திக்கிட்டு போய் இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டுருவாங்க. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. சீரியஸா நானும் அதை வாங்கிட்டு வந்து போட்டுப்பேன். அதுதான் நடந்துச்சு போன வாட்டி. அது அப்பயுமே வந்து எல்லாம் தப்பா தான் நடந்துச்சு. ஐவில இன்ஜெக்ஷன் போட்டதெல்லாம் வீணா போச்சு, எதுக்குமா தேவையில்லாம ஊசி போட்டேன்னு கேட்டாரு இந்த டாக்டர். பைத்தியக்காரப்ப பட் ஸ்டில் வேற ஏதாவது பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கா? வேற ஏதாவது இல்ல, எனக்கு இருக்கிற 50 ஸ்பாட்ல 3 ஸ்பாட்ல தான் நான் போட்டிருக்கேன். மீதி 47 ஸ்பாட்டுக்கு போடணும். 47 ஸ்பாட் கேமரா என்னால போட முடியாது. அதனால நான் போயிட்டு போட்டு வரேன். ஓகே गाइस, உங்களை அதிகமா நாங்க அடுத்ததுல பார்க்கற மாதிரி பாய் ஃப்ரம் ராமன். ஒரு பிடிச்சதானு இல்ல, உன் பேர் வந்து பேட்ச் ஒர்க் ஜானு. பேட்ச் ஒர்க் ஜானு. பாய்.